Hello guys, welcome to our channel. Previous video la வந்து நம்ம access பேசிக்கா எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, then அதுக்கு டேட்டா டைப்ல டெக்ஸ்ட் நம்பர் மட்டும் கொடுக்கறத பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து எப்படி வந்து ஒரு ரெஸ்யூம் அட்டாச் பண்றது, ஒரு போட்டோ அட்டாச் பண்றது, எஸ்ஆர் நோ டைப்லாம் எப்படி நம்ம ஆட் பண்றது டேபிள்ல அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து blank டேட்டாபேஸ் எடுத்துட்டேன். சோ blank டேட்டாபேஸ் வந்து கிளிக் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து எப்பவுமே ஆக்சஸ்ல சேவ் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. சோ பாருங்க, இங்கதான் நம்ம சேவ் பண்றதுக்கான பாத் வந்து நமக்கு காமிக்குது. இப்ப நான் வந்து எங்க சேவ் பண்றேன்னு சொல்லி பாத் காமிக்குதுன்னு நோட் பண்ணுங்க. C:'ல யூசர்ஸ் ஃபைல்ல நாண்டி ஃபைல்குள்ள டாக்குமெண்ட்ஸ்ல எனக்கு டேட்டாபேஸ் 1ன்னு சேவ் ஆகுதுங்க. ஆனா எனக்கு இங்க சேவ் ஆக வேண்டாம், எனக்கு டெஸ்க்டாப்ல வந்து சேவ் ஆகட்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும் பார்த்து. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க ஃபைல் மாதிரி ஒரு ஐகான் காமிக்குது பாத்தீங்களா, அந்த ஃபைலை வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட லொகேஷனுக்கான ஃபைல் வந்து ஓபன் ஆகும். இதுல நீங்க எங்க வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப டெஸ்க்டாப்ல ஏன்னு ஒரு ஃபைல் வந்து இங்க இருக்கு, இதுக்குள்ளதான் எனக்கு சேவ் ஆகணும். ஆல்ரெடி நான் இதுல டேட்டா அண்ட் நியூ அப்படிங்கிற 2 ஆக்சஸ் ஃபைல வந்து நான் சேவ் பண்ணிருக்கேங்க. எனக்கு இப்ப என்ன நேம்ல வேணுங்கிறத நான் இங்க டைப் பண்ணிக்கலாம். அதுலயும் இன்னொன்னு நோட் பண்ணுங்க, அந்த ஃபைல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடக்கூடாது. அந்த ஃபைல நீங்க ஓபன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன நேம்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டுடே அப்படிங்கிற நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேங்க. சோ டுடேங்கிற நேம்ல வந்து எனக்கு ஆக்சஸ் வந்து சேவ் ஆகட்டும். இப்ப நான் ஓகே கொடுத்தோடனே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன இருக்கும்னா today.accdbன்னு வந்துருக்கும். accdb அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ். ஓகேங்களா? இப்ப நான் கிரியேட் கொடுத்தோடனே பாருங்க, எனக்கு ஒரு டேபிள் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும். ஆனா இதுல நான் இன்னும் ஃபீல்ட் எல்லாம் என்ன ஃபீல்டு வேணுங்கிறத நான் ஆட் பண்ணல. அது நீங்க ஆட் பண்ணணும்னா டேட்டா ஷீட் வியூ வந்துருங்க. இதுல வியூங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல டேட்டா ஷீட் வியூல இருக்கும்போது நம்மளால எதையுமே ஆல்டர் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஆல்டர் பண்ணணும்னா நீங்க டிசைன் வியூ வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல டேபிளோட நேம் வந்து நீங்க செட் பண்ணணும். சோ அதுக்காக நமக்கு இங்க கேக்குது. நான் இப்ப எம்ப்ளாய்க்கு தான் வந்து டேபிள் கிரியேட் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல வந்து நான் EMPன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஓகே கொடுத்தோடனே பாருங்க, EMP டேபிள் நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கும். இங்க நீங்க என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா காலம்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா, நேம், டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இங்க ஐடி நம்பருக்கு பதிலா எனக்கு சீரியல் நம்பர் வந்து வேணும். சோ நான் சீரியல் நம்பர்னு டைப் பண்ணிட்டேன். ஆனா இடையில நீங்க டாட் வச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. ஃபீல்டு நேம்ல எப்பவுமே நீங்க கமா டாட்லாம் யூஸ் பண்ணாம ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இங்க டேட்டா டைப்ல நான் நம்பரும் கொடுத்துக்கலாம், ஆட்டோ நம்பரும் கொடுத்துக்கலாம். நான் நம்பர் செலக்ட் பண்ண அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு நானே டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆட்டோ நம்பர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அவங்களோட நேம் ஃபில் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்பர்ஸ் வந்து நமக்கு ஃபில் ஆகும். அதுதான் வந்து ஆட்டோ நம்பர். சோ நான் இங்க ஆட்டோ நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். சோ நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் வந்துட்டேங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு நேம் வேணும். சோ நான் நேம்னு டைப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டதுன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. நேம் வந்து நம்ம லெட்டர்ஸ்ல டைப் பண்ணுவோம். சோ அங்க நமக்கு டெக்ஸ்ட்னு வந்திருக்கு. சோ டெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களோட ஏஜ் வந்து நான் போட போறேன். ஏஜ் வந்து நமக்கு டெக்ஸ்ட்ல வரக்கூடாது இல்லைங்களா, ஏஜ் வந்து நம்ம நம்பர்ல டைப் பண்ணுவோம். அப்ப நமக்கு நம்பர்னு வேணும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா இதுல நம்பர்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து நான் போட போறேன். சோ இந்த இடத்துல நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு நம்பர்ல தான் இருக்கும். ஆனா நம்ம கேலண்டர் ஓபன் பண்ணி அந்த டேட்டை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியால வேணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா இங்க டேட் ஆஃப் பர்த்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதுல டேட் அண்ட் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு கேலண்டர் ஓபன் ஆகும். அதுல எந்த டேட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கறத நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அவங்க எவ்வளவு இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எனக்கு பார்க்கணும். சோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுல வேணும்னு கேட்டீங்கன்னா நம்பர்ல வேணும், ஏன்னா நம்ம நம்பர்ஸ்ல தான் கொடுக்க போறோம். அடுத்தது அவங்களோட ஜெண்டர் வந்து எனக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் தாங்க வேணும். சோ நான் ஜெண்டர்னு போட்டுட்டு பிராக்கெட்ல என்ன பண்றேன்னா மேல்னு கொடுத்துறேன்.
அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அங்க எஸ்ஆர் நோ டைப் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்ப மேல் அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ணுவாங்க, ஃபீமேல் அப்படின்னா அதை வந்து அவங்க டிக் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து நான் இங்க செலக்ட் பண்ணணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க மேல்ல கொடுத்துருக்கங்காட்டி அவங்க வேணும்னா டிக் பண்ணிக்கலாம். ஐ மீன் மேல் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம், மேல் இல்லைன்னா டிக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட போட்டோவை நான் அட்டாச் பண்ண போறேங்க. அப்போ போட்டோ நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இமேஜ்லாம் நீங்க அட்டாச் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு போட்டோஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். அடுத்தது அவங்களோட ரெஸ்யூம் வந்து நமக்கு வேணும். சோ நான் ரெஸ்யூம்ல வந்து இங்க டைப் பண்ணிருக்கேன். ரெஸ்யூம் வந்து நம்ம அட்டாச்மெண்ட் லிங்கா கொடுக்க போறோம். அதாவது அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அவங்க ரெஸ்யூம் வந்து நமக்கு ஓபன் ஆகணும். அதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் என்னன்னா ஹைப்பர் லிங்க். நம்ம லிங்கா ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளவு ஃபீல்டு வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க. அதுல எந்த டவுட்ஸ்மே கிடையாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தென் இதெல்லாமே நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா இங்க இஎம்பி டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நீங்க அதை டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு அதை சேவ் பண்ணிக்கலாமான்னு ஒரு ஆப்ஷன் வந்து இங்க கேட்கும். இங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நான் ஆட் பண்ண ஃபீல்ட் எல்லாம் பாருங்க நமக்கு இங்க வந்து ஷோ ஆகும். இப்போ நான் சீரியல் நம்பர் ஆட்டோ ஃபில் கொடுத்தங்காட்டி எனக்கு இந்த இடத்துல எதுவுமே டைப் ஆகாதுங்க. என்டர் கொடுத்துட்டு நேம்ல நீங்க அவங்களோட நேம் டைப் பண்ணுங்கன்னே சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1 ஃபில் ஆகும். பாருங்க இப்ப நான் அவங்க நேம் வந்து லதா அப்படின்னு வந்து டைப் பண்றேன். லதான் டைப் பண்ணோடனே பாருங்க சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபுல்லா இருக்கு. இவங்களோட ஏஜ் வந்து 24. எங்களோட டேட் ஆஃப் பர்த்க்கு நம்ம டேட் அண்ட் டைப் டேட்டா டைப் கொடுத்துருந்தோம். சோ நமக்கு கேலண்டர் ஓபன் ஆகுது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் அப்ராக்சிமேட்டா ஏதாச்சும் ஒரு டேட் கொடுக்குறேன். நீங்க போடும்போது கரெக்டா போட்டுக்கோங்க. தென் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் 2 இயர்ஸ் கொடுத்துக்கிறேங்க. அடுத்தது ஜெண்டர்ல அவங்க மேலா இருந்தாதான் நம்ம இங்க டிக் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப இவங்க மேல் கிடையாது. சோ இங்க டிக் பண்ணல. அடுத்தது அவங்களோட போட்டோவை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஐக்கான் மாதிரி காமிக்குது பாத்தீங்களா? அங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க ஆடுங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க அவங்களோட இமேஜை எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை ஓபன் பண்ணுங்க. இப்ப நான் சும்மா ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்றேன். சோ நான் அப்லோட் பண்ணோடனே பாருங்க அது நமக்கு இங்க ஷோ ஆகும். இப்ப நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். பாருங்க இங்க 1 காமிக்குது. ஏன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ 1 காமிக்குது. நீங்க எதுவுமே ஆட் பண்ணல அப்படிங்கும் போது நமக்கு 0 காமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரெஸ்யூம். ரெஸ்யூம்க்கு நம்ம லிங்க் தான் என்ன பண்ண போறோம்னா காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறோம். சோ அந்த லிங்க்குக்கான ஃபைல் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க டேலி இன்ட்ரோடக்ஷன் ஃபைல் ஒன்று இருக்கு. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்க அதோட லொகேஷன் சொல்லிட்டு ஒரு பாத் வந்து நமக்கு காமிக்கும். ஜஸ்ட் அப்படியே நீங்க அதை காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து நம்ம ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆக்சஸ் வந்துருங்க. இங்க அப்படியே அதை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் வந்து நமக்கு பேஸ்ட் ஆகும். இப்ப ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபைல் கிட்ட போய் நமக்கு கர்சர். ஓகேங்களா? இன்னொரு ஃபீல்டு வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க டிசைன் வியூக்குள்ள போய் தான் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க நான் இன்னொரு நேம் வந்து டைப் பண்றேன். கதிர் அப்படிங்கிற நேம் வந்து நான் டைப் பண்றேன். அடுத்தது இவங்களோட ஏஜ் வந்து 26 கொடுத்துக்கிறேன். இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்டா ஏதோ ஒரு டேட் வந்து நான் செலக்ட் பண்றேங்க. அடுத்தது இவங்க வந்து ஒரு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க வந்து மேல் தான். சோ இந்த ஆப்ஷனை நான் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இவங்க போட்டோஸ் அட்டாச் பண்ணணும். சோ இங்க ஆட் நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அவங்களோட போட்டோ எங்க இருக்கோ அதோட இமேஜ் கரெக்டா நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுக்குறேன். பாருங்க ஒரு போட்டோ ஆட் ஆயிருச்சு. அவங்க ரெஸ்யூம் நம்ம கிட்ட எந்த லிங்க்குமே கொடுக்கல. சோ அந்த லிங்க் வந்து ஃபில் பண்ணல. அடுத்த நேம் பாருங்க சிபின் நான் டைப் பண்ணிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 3 வந்திருக்கு. இவங்களோட ஏஜ் வந்து 27. இவங்க டேட் ஆஃப் பர்த் நம்ம கிட்ட சொல்லல. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ். இவங்க வந்து மேல் தான். போட்டோவும் கொடுக்கல. தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் அவங்களோட ரெஸ்யூமும் நமக்கு கொடுக்கல. அவ்வளவுதான். இந்த மாதிரி எவ்வளவு டேட்டாஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு பாருங்க இங்க ஜெண்டர்ல மேலுங்கிறது ஃபுல்லா நமக்கு காமிக்கவே இல்லை. எம்னு மட்டும் தான் காமிக்குது. அப்போ இந்த லைனை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல்ல பண்ணுவோம் இல்லைங்களா? கரெக்டா அந்த லைன் மேல கர்சர் வைங்க. இந்த மாதிரி 4 சைடு ஏரோ காமிக்கணும்.
அப்ப கிளிக் பண்ணிட்டே நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அந்த லைன் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க நமக்கு கிளியரா தெரியுது மேல் மட்டும் தான் இங்க டிக் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ணதே இங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுலயும் நமக்கு ஃபில்டர், அதுக்கப்புறம் ஹைலைட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நமக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணியாச்சு அப்படின்னா இதை நம்ம சேவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக சேவ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடின்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் இங்கதான் சேவ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சேவ் பண்ணோம். ஆனா இந்த டேட்டாஸ நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறமாவும் எகைன் Ctrl S கொடுத்து நீங்க சேவ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டைப் பண்ண டேட்டாஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதை சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப ரெஃப்ரெஷும் நான் பண்ணிட்டேங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கான டேட்டாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இங்க ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, ஏஏ ஃபைலுக்குள்ளதான் நான் சேவ் பண்ணேன். சோ அதை நான் கிளிக் பண்றேன். நான் டுடேங்கிற நேம்ல தாங்க சேவ் பண்ணேன். சோ டுடேங்கிறத நான் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டாபேஸ் ஓபன் ஆயிருக்கு. ஆனா எதுவுமே இல்ல, எம்டியா இருக்கு. ஆனா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் பாருங்க இஎம்பி நீங்க காமிக்குது. அப்போ அந்த டேபிள நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே நமக்கு இங்க ஷோ ஆகும். பாருங்க நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டது அண்ட் ஜெண்டர் கிளிக் பண்ணது எல்லாமே இருக்கு. தென் நம்ம லிங்க் போட்டது பாத்தீங்களா இங்க காமிக்குது. அது மேல கர்சர் வைக்கும் போது ஒரு ஹேண்ட் ஐக்கான் வந்து நமக்கு காமிக்கும். ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நமக்கான பாத் வந்து நமக்கு ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? நான் டெஸ்க்டாப் வரைக்கும் தாங்க கொடுத்திருந்தேன், இந்த ஃபைலோட நேம் நான் கொடுக்கல. சோ எனக்கு டெஸ்க்டாப் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் நேம் பாருங்க நமக்கு டெஸ்க்டாப் தான் இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்க ரெஸ்யூம்குள்ள போய் பாத்துக்க முடியும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் வேணும்னாலும் நீங்க வியூக்குள்ள போயிட்டு டிசைன் வியூக்குள்ள போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு வீடியோல நம்ம டேபிள்ல என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிடலாம், நம்ம ஒரு டேபிள நல்லா கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல ஆக்சஸ பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். MS Office அண்ட் Tally கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி 2 பேட்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டோம். அவங்களோட ரிவ்யூஸ் வந்து சீக்கிரமாவே நாங்க வந்து அப்டேட் பண்றோம். நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு வீட்ல இருந்தே லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டா நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Thank you for watching.